ரொம்ப டயர்டா இருக்கு. Take it, date nut bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date Nut Bites. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. தெங்காசி தம்பி, என்ன வேலையெல்லாம் பழுவா போயிட்டு இருப்பாரா? ஏதோ அந்த பக்கம் கட்சியில சேர போறதா கேள்விப்பட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணே, ஏதாச்சும் இருந்தா சொல்லியிருப்பேனே. சரி, நான் கூட சரி நிறைய பேட்டாலாம் கொடுக்குறாங்களாமே, அதனால எதுவும் சேர போறியன்னு நினைச்சிட்டேன்ப்பா. அண்ணா, நீங்க சொல்றத பார்த்தா இதுல ஏதோ உள்குத்து இருக்க மாதிரியே இருக்கே. நிறைய பின்னாடி தகவல் இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னண்ணே, என்ன விஷயம்? என்னன்னா, இப்ப வந்து தேர்தல் வேலைகள்லாம் பரபரப்பா போயிட்டு இருக்குல்ல. ஆமாண்ணே, எல்லா கட்சியும் மீட்டிங்லாம் போடுறாங்க, அந்த மீட்டிங் இந்த மீட்டிங் சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி என்னன்னா, விளம்பரப்படுத்துதல் அட்வர்டைசிங் இருக்குல்ல. ஆமா, அதுலதான் எல்லாம் இப்ப வந்து டிஜிட்டல் காலமாயி போச்சுல. ஆமாண்ணே, சோசியல் மீடியா ஃபுல்லா எல்லாம் இறங்கிட்டாங்க. சரி, இதுக்காண்டி சிறப்பான ஆட்களை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னண்ணே சொல்றீங்க? ஆமா, அந்த மாதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நிறைய பேர் சிறப்பான ஆட்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து நம்ம திருநெல்வேலிக்காரர் இருக்கார லோட்டஸ் கட்சியின் மாநில தலைவர். ஆமா, அவருக்கு வந்து ஒருத்தர் வந்து இந்த ஊடக பிரிவு மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் புதுசா போட்டுருக்காங்களாமா. மார்க்கெட்டிங். ஆமா, சரி. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த பழைய ஆட்கள் ஒருத்தர் இருக்காரு, நாஞ்சில் நாட்டுக்காரர் ஒருத்தர். யாருன்னு சம்பந்தம் பண்ணுவாங்கல்ல, நாஞ்சில் நாட்டு. ஆமாண்ணே, அவர் தான் நம்ம பம்பரத்துக்காரோட வலதுகரமா இருந்தவர். ஆமா, இப்ப அங்க இல்ல, அப்படியே ஒதுங்கிட்டாரு. சரி, இருந்தாலும் அந்த ஒரு ஐடியாலஜில தான் அந்த ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னும் அப்படியே அந்த எண்ணத்துல தான் இருக்கு. அப்படி சரிங்கண்ணே, அவருடைய சொந்த மருமகனாமா அப்ப போட்டிருக்கிறது. அப்ப நீங்க சொல்றதுல பார்த்தா ஏதோ இடிக்குதேண்ணே. இதுல அதான் இடிக்குதா அப்படிங்கிற மாதிரி கட்சிக்காரங்கள்லாம் ஒரே குமுறல இருக்காங்க. என்னங்க, நம்ம வந்து ஒரு மாதிரி அவங்கள ஃபுல் டைமா எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க அங்கிருந்தே ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துட்டு இப்படி போட்டா எப்படிங்க, அந்த மாதிரிலாம் உள்ள அப்படியே குமுறிட்டு இருக்கிறாங்களாமா. அப்செட்டா? ஆமா, இவர் எப்படி போட்டாங்களாமா, இவர் ஏற்கனவே 2-3 சேனல்ல இருந்திருப்பாரு போல இருக்குது. சரி, அந்த ஒரு அனுபவத்தின் அடிப்படையில போட்டிருக்கிறதா சொல்றாங்க நம்ம கிட்ட. எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு கேட்பாங்களா நிறைய இடத்துல. ஆமாண்ணே, அந்த மாதிரிதான் போட்டிருக்கிற மாதிரி சொல்றாங்க. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வேலை பார்த்தா சரிதானே அப்படிங்கிற மாதிரி. அதுவும் கரெக்ட் தானே, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கொஞ்சம் நல்ல வேலை செய்வாரு. ஃப்ரெஷரா யாரா எடுத்துட்டு அப்புறம் முடிக்கணுமேண்ணே. நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா, இருந்தாலும் கட்சிக்காரங்க கும்பிடுறாங்கல்ல, அந்த தகவல் தான் நமக்கு வந்திருக்கு. இதான் நான் கிடைச்சிருக்கூடிய முதல் தகவல். ரெண்டாவது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். என்னண்ணே, என்ன விஷயம் இது? 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தமிழக லோட்டஸ் கட்சின்னு அந்த ஒரு கூட்டம் நடந்திருக்கு. ஆமா, அந்த அவர் வந்தார்ல, அவர் ஜே. ஆமாண்ணே, வந்தார்ல. ஆமா, நம்ம கூட போன வாட்டி சொல்லியிருந்தோமே. ஆமா, அந்த கூட்டம் வந்து வரப்போறாருன்னு சொல்லியிருந்தோம். அவர் வந்து வந்துட்டாரு. வந்து ஒரு கூட்டம் நடந்திருக்கு. சரி, அதுல அந்த முக்கியமான பங்கேற்க முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் போயிருக்காங்க. சரிங்கண்ணே, அப்ப ஒருத்தர் என்ட்ரி ஆகும் போது பாத்தீங்கன்னா, வாசல்ல எல்லாம் குமிஞ்சுட்டாங்களாம்மா. சுத்தி போட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சாமா. அதானே, அதான் பார்த்தோமே, ஒரே ரணகலமா இருந்துச்சு ஒரு 2 நாளைக்கு. ஆமா, அப்படியே இருந்துச்சுல. ஆமா, அந்த டயத்துல அதே இந்த நாஞ்சில் நாட்டை சேர்ந்த ஒரு மிக மூத்தவர் லோட்டஸ் கட்சிக்காரரு. சரி, பொன்னானவர். ஓகே, அவர் அந்த இடத்துல அங்க இருந்திருக்காரு. இந்த செல்ஃபி எடுக்கிறது எல்லாம் முடிஞ்சோன்னா அவர் ஒன்று சொல்லியிருக்கா. அப்படி என்னாச்சு, என்ன சொன்னாரு? என்னன்னா, நம்ம கட்சிக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசம் இல்லையாங்க, நம்மளும் அவங்கள மாதிரியே பிஹேவ் பண்ணிக்கிட்டா இப்படி. அவர் வராருன்னா வந்துட்டு போறாரு, அவருக்கு என்ன தனி அதிகாரமா இருக்குது, இப்பதான் அதிகாரம்லாம் ஒன்றும் இல்லையில அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. இன்னொன்று சொல்லியிருக்காரு. அண்ணா, இது யாரையோ குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இல்ல இருக்கு. அதான்ப்பா, என்ட்ரி ஆகிறப்ப செல்ஃபிலாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னேன்ல. அண்ணே, அதுல என்னன்னே தப்பு இருக்கு? அவரும் ஒரு செலிபிரிட்டி, எல்லாருக்கும் ஒரு ஆசை, எடுக்கிறாங்க. நீங்க சொல்றது சரிதான்ப்பா, எல்லாம் ஆர்வத்துல இருந்து எடுத்துட்டாங்க. ஆனா இவர் அப்படி சொல்லியிருக்கா. அப்படி இதுக்கு மேல இன்னொன்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அவரும் கட்சி பணியாற்றாதான் வந்திருக்காரு, அவர் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. சரி, இது அந்த நிர்வாகிகள் மத்தியில லோட்டஸ் கட்சியின் அந்த கேட்டுக்கிட்டு இருந்தா இருப்பாங்கல்ல. ஆமா, அவங்க மத்தியில ஒரு மாதிரி அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறதா அவருடைய இந்த கருத்து. அவங்களுக்கு லைட்டா ஒரு சின்ன அப்செட், நம்ம கிட்டயும் எடுக்கல, அவர்கிட்ட மட்டும் எல்லாரும் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு இருந்திருக்கலாம். இருந்தாலும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மூத்தவர் தானே, இவர் அப்படியே கண்டுக்கணாம இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, அவங்க பேசிட்டு போறாங்கன்னு அப்படியே விட வேண்டியதான். மூணாவது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் என்னண்ணே, இதுல ஏதாவது சுவாரஸ்யமா, இன்னும் சுவாரஸ்யமா வேணுமே. ஆரம்பத்துல சொன்னேன்ல, பேட்டா. அதுவா? ஆமா, அந்த பேட்டா பத்தின தகவல் தான் வந்திருக்கு. என்னன்னா, இந்த SIR
தீவிரமா போயிட்டு இருக்குல்ல. ஆமாண்ணே. தீவிர திருத்த பணி தீவிரமா போயிட்டு இருக்குல்ல. ஆமா. அதுல சூரிய கட்சியும் இலை கட்சியும் அந்த கீழே இருக்கிற அந்த நிர்வாகிகளுக்கு முக்கியமான ஆர்டர்லாம் போட்டிருக்காமா. என்னண்ணே, என்ன ஆர்டரு? என்னன்னா அதான் அந்த ஆட்சியில் இருக்கிற சூரிய கட்சியில இருந்து கட்சி ஆரம்பிச்ச தளபதி வரைக்கும் அதுல தானே கான்சன்ட்ரேட் பண்றாங்க. ஆமாண்ணே. அதனால பூத் ஏஜென்ட் தான் முக்கியம்னு சொல்லிட்டு 2 கட்சியும் ஒரு ஆர்டர் போட்டிருக்காமா. என்ன ஆர்டரு? என்னன்னா மாவட்ட செயலாளர்லாம் இருக்காங்கல்ல. ஆமா. அவங்கள்ட்ட எல்லாம் நல்லா ஸ்ட்ரிக்டான உத்தரவாமா, பூத் ஏஜென்ட்டை நீங்க வந்து மனசு கோணாம நடந்துக்குங்க. அண்ணே, இது மனசு கோவாமனா அப்போ பேச்சுலையா இல்ல வேற எதுலயாச்சானே? எல்லாத்துலயும் மனசு கோணாம நடந்துக்குங்க. அதாவது தீபாவளியில இருந்தே செமையான கவனிப்பெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம்மா. விருந்தா? விருந்துலாம் இல்லப்பா, ஸ்வீட்டு, ட்ரெஸ்ஸு, பட்டாசு எல்லாம் போயிருக்குது. ரைட்டு. அதுக்கு மேல இன்னொன்னு இருக்குது. என்னன்னா டெய்லி இந்த வேலை பார்க்குறாங்கல்ல. ஆமா. அவங்களுக்குலாம் என்னன்னா டெய்லி ஒரு 1000 ரூபாய் பேட்டாவாமா சூரிய கட்சியில. என்ன சொல்றீங்க? ஆமா, சூரிய கட்சியில ஒரு 1000 ரூபாய் பேட்டாவான், இலை கட்சியில வந்து 500 ரூபாய் பேட்டாவான். அப்படின்னே அவங்க 1000 இது 500. அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? ஓ அப்படி. ஆமா, அவங்க 1000 ரூபாய், இவங்க 500 ரூபாய். இது வந்து பூத் ஏஜென்ட்களுக்கு. அப்புறம் இன்னொருத்தர் வேறு இருக்கு. என்னண்ணே, அது யாரு? என்னன்னா இப்போ வந்து சூரிய கட்சி மேல ஒரு அப்படியே கவர்மெண்ட் வந்து ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. அது இந்த ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் இருக்காங்கல்ல. ஆமா. அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வர சொல்லி போராட்டம் நடக்கும் முத்தியா. ஆமாண்ணே. அது அப்புறம் இந்த அகவலைப்படை உயர்வு அதெல்லாம் இன்னும் கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரி அதிருப்தியில் இருக்கிறாங்கம்மா. யாரு? இந்த அரசு ஊழியர்கள்லாம். சரி. அவங்க தானே இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க. ஆமா. ஒருவேளை அதிருப்தியில் இவங்க வந்து அறவரை வேலையை பார்த்துக்கிட்டாங்கன்னா நமக்கு தான்ப்பா ஆபத்துன்னு சொல்லிட்டு இந்த பூத் ஏஜென்ட்லாம் இருக்காங்கல்ல. ஆமா. அவங்கள்ட்ட சொல்லி அவங்க மனசு போன மாதிரி நீங்க நடந்துக்குங்க, அவங்களுக்கு என்ன வசதி கேட்டாலும் செஞ்சு கொடுங்க, அங்கேயும் செல்லுங்க, பத்திரமா பார்த்துக்குங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவங்கள பத்திரமா பார்த்துக்குங்க, கேட்குற உதவிலாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே ஆர்டர் கொடுக்காங்களாமா. சலுகைலாம் கொடுக்குறாங்க, என்னதான் இதெல்லாம் செஞ்சா கூட அப்ப அதை செஞ்சு தர மாட்டாங்க. ஏது திட்டம்லாம் கேட்குறியா? ஆமாண்ணே, அதுக்கு தானே அவங்க ஒரே போராட்டமா பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன ஒரு நிதிச்சுமையிலாம் இருக்குல்லப்பா, எல்லாம் சரி பண்ணிட்டு தானே பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் ஆர்டர் போட்டிருக்காங்க. அடுத்தடுத்து அப்டேட் ஒவ்வொன்றா வந்துகிட்டு இருக்கு. வெயிட் அண்ட் வாட்ச். நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க.